பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்கிறப்ப அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணியிருந்தாருன்னு மார்க்கில் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழணும், நிறைய காரியங்களை நமக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அதுக்கு ஜெபம் ஒரு ஆயுதம். நீங்கள் ஜெபித்தீங்க அப்படின்னா அது தேவனோடு உங்களை உறவாட வைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னா தேவன் உங்களிடத்தில் நேரடியாக பேசுவார். நீங்கள் ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னா ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகள் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு பேசுவார். நீங்கள் ஜெபித்தீங்க அப்படின்னா பிசாசே உங்களை பார்த்து பயப்படுவான். நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தேறுதல் உண்டாகும். நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பாருங்க. ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் மறுரூபம் அடைவதற்கும் ஜெபம் அவசியமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம சேர சேர ஜெபிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவன் நம்ம மறுரூபமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஜெபிக்க உங்களுக்குள்ளா இருக்கிற வீட்டிலையோ தொழிலிலோ இல்லை நம்முடைய ஊழியத்திலோ இருக்கிற தடைகள் எல்லாம் விலகுங்க. அல்லேலூயா. ஜெபம் அவ்வளோ மஸ்ட். நம்ம ஜெபிக்க பிசாசே நம்மளை பார்த்து பயப்படுவான். நம்ம ஜெபிக்க தேவனுடைய மிகப்பெரிய ஆயுதமாக நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்கள். ஜெபிச்சு தான் பாருங்களேன். ஆமென்.